ஹாய், வெல்கம் டு இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி. இப்போ ரீசெண்டாக குவாஹாத்தி ஹைகோர்ட் சொன்னது சுப்ரீம் கோர்ட் வந்து மாற்றி சொல்லியிருப்பாங்க. என்னன்னா வந்து சிட்டிசன்ஷிப்ன்றது ஃபாரினர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க டிக்ளேர் பண்ணுறதுன்றது ரீசனபிளாகவும் லாஃபுல்லாகவும் இருக்கணும். ஜஸ்ட் வந்து ஃபார் சே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்க. அப்போ நம்ம இது என்ன தெரிஞ்சுக்கணும்னா சிட்டிசன்ஷிப்னா என்ன, யூபிஎஸ்சி அதில் என்ன கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க, ப்ளஸ் சிட்டிசன்ஷிப் நம்ம எப்படி தெரிஞ்சு வச்சுக்கணும் அப்படின்ற இந்த ஆஸ்பெக்ட்ஸ் தான் பார்த்துக்கணும். ஓகேவா? ஸோ சிட்டிசன்ஷிப்புக்கு என்ன ப்ரொவிஷன்ஸ் இருக்குன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். சிட்டிசன்ஷிப்ல கான்ஸ்டியூஷன்ல பார்த்தா பார்ட் 2ல சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் வந்து ஆர்டிகல் 5 to 11 சிட்டிசன்ஷிப் மென்ஷன் ஆயிருக்கு. ஓகேவா? ஸோ சிட்டிசன்ஷிப் ப்ரொவிஷன்ஸ் கேம் இன்டு எஃபெக்ட் 26 January 1950. ஸோ நம்ம 26 January தான் 1950 தான் வந்து ப்ரொவிஷன்ஸ் வந்து சிட்டிசன்ஷிப் வந்திருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடி சில ப்ரொவிஷன்ஸ் வந்து நவம்பரே வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ இதுவுமே என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அண்ட் தென் பார்லிமெண்ட் ஹேஸ் த பவர் டு ரெகுலேட் சிட்டிசன்ஷிப் அண்டர் ஆர்டிகல் 11. ஸோ பார்லிமெண்ட் தான் ஹையஸ்ட் பவர் இருக்கு. ஸ்டேட் லெஜிஸ்லேச்சரால இந்த விஷயத்தில் எதுவுமே பண்ண முடியாதுன்றதையும் நம்ம தெரிஞ்சிருக்கணும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டிகல் பார்ப்போம். என்னென்ன ஆர்டிகல்ல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். ஆர்டிகல் 5 இருக்குல்ல. ஸோ ஆர்டிகல் 5 சொன்னா சிட்டிசன்ஷிப் அட் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் த கான்ஸ்டியூஷன். அதாவது சிட்டிசன்ஷிப் வந்து கான்ஸ்டியூஷன் சொல்லும் போது நவம்பர் 26 இல்லை ஜனவரி 26 சொல்றாங்க. அந்த டைம்ல வந்து யாரெல்லாம் சிட்டிசன்ஷிப் இருக்காங்களோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து வழங்கணும் இந்தியன் சிட்டிசன்ஷிப், இந்தியாவில் இருக்காங்களோ அப்படின்னு சொல்றது தான் ஃபர்ஸ்ட். ஆர்டிகல் 6 என்ன சொல்லுதுன்னா மைக்ரன்ஸ் ஃப்ரம் பாகிஸ்தான்ல இருந்து யார் இந்தியாவுக்கு வந்து சிட்டிசன்ஷிப் கேட்கறாங்க அவங்களுக்கும் வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆர்டிகல் 7 என்ன சொல்லியிருக்கோம்னா ரைஸ் ஆஃப் மைக்ரன்ஸ் டு பாகிஸ்தான் ஹூ லேட்டர் ரிட்டர்ன். அதாவது பாகிஸ்தானுக்கு ஆல்ரெடி போயிட்டு இருப்பாங்க இந்தியாவில இருந்து, ஆனால் திருப்பி பாகிஸ்தான் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி இந்தியாவுக்கு வந்துருப்பாங்க. மெயினாக 1960s அப்புறம். ஓகேவா? 1960 1970s அப்புறம். ஸோ அவங்களுக்கு சிட்டிசன்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டிகல் 7ல சொல்லியிருக்கு. ஆர்டிகல் 8 என்ன சொல்லியிருக்குன்னா சிட்டிசன்ஷிப் ஆஃப் பர்சன்ஸ் இந்தியன் ஒரிஜின். அப்படின்னா இப்போ சில சிட்டிசன்ஸ் வந்து இங்கே அப்ராட்ல இருப்பாங்க. ஸோ அவங்கள ரெகனைஸ் பண்ணணும், இந்தியாவோட டயஸ்பரா ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஒரிஜின் சொல்லிட்டு ஒன்று கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் ஆர்டிகல் 9ல வாலண்டரி அக்வசிஷன் ஆஃப் ஃபாரின் சிட்டிசன்ஷிப். ஸோ இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கோம், நம்ம போய் ஆஸ்திரேலியா சிட்டிசன்ஷிப் வாங்கிட்டோம்னா இந்தியாவோட சிட்டிசன்ஷிப் ஆட்டோமேட்டிக்காக வந்து லாஸ் ஆகிடும். இதுதான் வந்து இந்த ப்ரொவிஷன். ஓகேவா? ஆர்டிகல் 10 என்ன சொன்னா ஒரு சிட்டிசன் வந்து அந்த சிட்டிசன்ஷிப்பை கண்டினியூ பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ரொவிஷன்ஸோ அது பார்லிமெண்ட் வச்சு லாஸ் மேக் பண்ணி தான் கொடுக்க முடியும் அப்படின்றதான் கண்டினியூன்ஸ் ஆஃப் சிட்டிசன்ஷிப்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஆர்டிகல் 11ல பார்லிமெண்ட்ஸ் பவர் டு ரெகுலேட் சிட்டிசன்ஷிப். நம்ம சொன்ன சிட்டிசன்ஷிப் பார்லிமெண்டால மட்டும்தான் வந்து லாஸ் ரெகுலேட் பண்ண முடியும். ஸ்டேட் லெஜிஸ்லேச்சருக்கு எந்த ஒரு பவருமே இருக்காது. ஸோ ஓகேவா? ஸோ அதுதான் இந்த 6 ஆர்டிகல்ஸ். இப்போ ஃபர்தராக வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட்ல என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ பார்லிமெண்ட் வந்து சிட்டிசன்ஷிப் ஆக்ட் 1955 எனாக்ட் பண்ணி என்னன்னா சிட்டிசன்ஷிப் வந்து எப்படி அக்வயர் பண்ணலாம், எப்படி வந்து லாஸ் ஆகும் அப்படின்ற விஷயத்த சொல்லியிருப்பாங்க. ஸோ அக்வசிஷன் சொல்லிட்டு பார்த்தோன்னா பை பர்த் எப்படின்னா வந்து பேஸ் ஆன் த டேட் ஆஃப் பர்த் அண்ட் பேரண்ட்ஸ் சிட்டிசன்ஷிப். ஸோ பேரண்ட்ஸ் இங்கே இருக்காங்க, குழந்தை எங்கே பிறந்துச்சுன்னா அவங்க டேரெக்டாக வந்து சிட்டிசன்ஷிப் கொடுத்துருவாங்க. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பை டிசென்ட் எ பர்சன் பார்ன் அவுட் சைட். இப்போ வந்து இங்கே பிறக்காம வெளியே வந்து துபாயிலையோ இல்லை வந்து வேற எங்கேயோ பிறந்துட்டு இங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறாங்க. அப்போ வந்து அவங்களோட அந்த குழந்தையோட அட்லீஸ்ட் ஒரு பேரண்ட் வந்து இந்தியன் சிட்டிசனாக இருக்கும். அப்படி இருந்தால் அவங்களுக்கு வந்து டிசென்ட் மூலியமா சிட்டிசன்ஷிப் தர முடியும் அப்படின்னு சொல்றாங்க. நெக்ஸ்ட் பை ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ இப்போ அதே மாதிரி தான் பர்சன்ஸ் ஆஃப் இந்தியன் ஒரிஜினாக இருப்பாங்க, அவங்க ஸ்பவுஸ் ஆஃப் இந்தியன் சிட்டிசனாக இருப்பாங்க. ஓகேவா? ஸோ அவங்க திருப்பி வந்து இங்கே இந்தியன் சிட்டிசன் அக்வயர் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சா அவங்க பை ரெஜிஸ்ட்ரேஷன் மூலியமா அக்வயர் பண்ணிக்க முடியும். பை நேச்சுரலைசேஷன். இப்போ ஒரு ஃபாரின் நேஷன் வந்து இந்தியாவில் தங்கி ஒரு 11 years இருந்துட்டு அதில் வந்து 6 years கிட்ட இங்கே இருந்து கவர்மெண்ட் சொன்ன லாஸ் ரூல்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணி அப்ளை பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஒரு சிட்டிசன்ஷிப் கிடைக்கும். இது பேர் தான் நேச்சுரலைசேஷன் சொல்றாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பை இன்கார்பரேஷன் ஆஃப் டெரிட்டரி. இப்போ இந்தியா வந்து ஒரு நாடை வந்து அனெக்ஸ் பண்ணிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இந்தியா வந்து லட்சதீப் எடுத்துக்குது அப்படின்னா அங்கே இருக்க எல்லாத்துக்குமே வந்து சிட்டிசன்ஷிப் தருவாங்க. ஓகேவா? அதுதான் வந்து பை அக்வசிஷன் ஆஃப் டெரிட்டரின்னு சொல்றது. ஸோ இப்போ நம்ம வந்து எப்படிலாம் அக்வயர் பண்ண முடியும் சிட்டிசன்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். இப்போ அடுத்து என்ன பார்க்கணும்னா வந்து எப்படிலாம் வந்து லாஸ் பண்ண முடியும் அப்படின்றத பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரெனவுன்சியேஷன். வாலண்டியரா நான் இந்தியன் சிட்டிசன் இல்லை, நான் வந்து ஜெர்மனி சிட்டிசன் அப்படின்னு சொல்றதோ இல்லை ஜெர்மன் சிட்டிசன் போய் வாங்குறதுமே வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து டெர்மினேஷன். ஆட்டோமேட்டிக் லாஸ் ஆஃப் வாலண்டரிலி. இப்போ வந்து வேற ஒரு கண்ட்ரி சிட்டிசன்ஷிப்பை அக்வயர் பண்ணுறதுமே வந்து சிட்டிசன்ஷிப் லாஸ் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டிப்ரிவேஷனா கவர்மெண்ட் வந்து ஒரு பர்சன் வந்து உங்கள் சிட்டிசன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நோட்டிஃபை பண்ணால் அவங்களையும் வந்து டிப்ரிவேஷன் மூலியமா லாஸ் பண்ண முடியும் சிட்டிசன்ஷிப். ஓகேவா? ஸோ இப்போ சிட்டிசன்ஷிப் பொறுத்த வரைக்கும் சிங்கிள் சிட்டிசன்ஷிப் டியூவல் சிட்டிசன்ஷிப்னு சொல்லிட்டு 2 இருக்கு. டியூவல் ஆர் டபுள் சிட்டிசன்ஷிப்னு சொல்லிட்டு இந்தியாவில் இந்த சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் ஃபாலோ பண்ணுறோம். என்னன்னா இந்தியான்ற கண்ட்ரியில் நீங்கள் சிட்டிசனாக இருந்தால் போதும், நீங்கள் ஒரு தமிழ்நாடுன்ற ஸ்டேட்டுக்கோ இல்லை கேரளான்ற ஸ்டேட்டுக்கோ தனியாக சிட்டிசனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இதுவே நம்ம வந்து யூஎஸ்ஏல பார்த்தோம்னா யூஎஸ்ஏல சிட்டிசனாக இருந்தாலும் அவங்க வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து மற்ற ஸ்டேட்ஸ்லையுமே உள்ள இருக்க ஸ்டேட்ஸ் கலிஃபோர்னியாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி ஸ்டேட்ஸுமே வந்து அவங்க சிட்டிசனாக இருந்தால் மட்டும்தான் அவங்க வந்து அக்சஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் கலிஃபோர்னியா சிட்டிசனாகவும் இருக்கணும், அவங்க யூஎஸ்ஏ சிட்டிசனாகவும் இருக்கும். இதுதான் வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் சொல்லுவாங்க. இந்தியா வந்து யுனைடெட் கிங்டமோட ஃபாலோ அப் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ சிங்கிள் சிட்டிசன்ஷிப் தான் இந்தியாவில் இருக்குது, யூஎஸ்ல தான் வந்து டியூவல் சிட்டிசன்ஷிப் இருக்குது.
ஸோ அதே மாதிரி நம்ம இப்போ நேச்சுரலைசேஷன் ஒரு ப்ராசஸ் பார்த்தோம்ல, இந்த நேச்சுரலைசேஷன் மூலிமா இந்தியாவில் தான் சிட்டிசன்ஷிப் எடுக்க முடியும், யூஎஸ்ல எடுக்க முடியாது. அதே மாதிரி பிரசிடென்ட் இருக்காங்களா, பிரசிடென்ட் வந்து இந்தியாவில் பை பர்த்தாவும் செலக்ட் பண்ண முடியும், அண்ட் தென் வந்து பை நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ் மூலியமாகவும் செலக்ட் பண்ண முடியும். ஆனால் கம்பேர்ட் டு யுனைடெட் ஸ்டேட்ஸ் அங்கே வந்து ஒன்லி பை பர்த் மட்டும் தான் பிரசிடென்ட் ஆக முடியும், யாரும் நேச்சுரலைஸ் ஆனவங்கலாம் அங்கே வந்து பிரசிடென்ட் ஆக முடியாது. இப்போ கமலா ஹாரிஸ் வந்து அங்கே தான் பிறந்தாங்க, அதனால அவங்களுக்கு வந்து பிரசிடென்ட் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ இம்பார்ட்டன்ட் அமெண்ட்மெண்ட் சிட்டிசன்ஷிப்ல என்னென்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் 1986ல ஸ்ட்ரிக்டர் கண்டிஷன் ஃபார் சிட்டிசன்ஷிப்ஸ். ஏன்னா நிறைய பேர் வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க, பாப்புலேஷன் ஏற்கனவே இந்தியாவில் ஓவர் க்ரௌடடாக இருக்கு. ஸோ 1986ல இன்னும் ஸ்ட்ரிக்டராக வந்து கொண்டு வந்தாங்க சிட்டிசன்ஷிப் பை பர்த்ன்ற ப்ரொசீஜரை. 1992ல சிட்டிசன்ஷிப் பை டிசன்ட் த்ரூ எய்தர் பேரண்ட்ஸ். ஸோ எய்தர் பேரண்ட்ஸுக்கு வந்து ஏதோ ஒரு பேரண்ட் வந்து இந்தியன் சிட்டிசன் இருந்தாலும் பிறகு குழந்தைங்களுக்கும் சிட்டிசன்ஷிப் கொடுக்கலாம் அப்படின்ற ப்ரொவிஷன்ஸ் கொண்டு வந்தாங்க. 2003ல நேஷனல் ரெஜிஸ்டர் ஃபார் சிட்டிசன்ஸ் அண்ட் ஓசிஐ கான்செப்ட் வந்து புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க, அதாவது ஓவர்சீஸ் சிட்டிசன்ஸை ரெகனைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. ஸோ 2005ல ஓசிஐ ஸ்கீமை இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை எக்ஸ்பாண்டும் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. 2019ல தான் வந்து இப்போ நம்ம சொன்னோம்ல, இந்த நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் ஈஸ் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி வந்து மைனாரிட்டி கம்யூனிட்டிஸ் ஃப்ரம் பங்களாதேஷ் அண்ட் வந்து வெளிநாட்டில் இருக்க அந்த மாதிரி கண்ட்ரிஸ் இருக்க ஹிந்துஸ், கிறிஸ்டியன்ஸ், ஜெயின்ஸ் இந்த மாதிரி ஆளுங்களுக்கு வந்து கொடுக்கலாம், அங்கே இருக்க மெஜாரிட்டி பீப்புள்ஸுக்கு கடக்கூடாது அப்படின்றது தான் இதில் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ என்னென்ன கமிட்டிஸ் தான் சிட்டிசன்ஷிப் ரிலேட்டாக போட்டிருக்காங்க இம்பார்ட்டண்டா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அசோக் சென் கமிட்டி. ஸோ 1986ல வந்திருக்கும். எதுக்காகனா வந்து சிட்டிசன்ஷிப் லாஸை கொஞ்சம் ஈஸ் பண்ணுறதுக்காகவும் பெட்டர் பண்ணுறதுக்காகவும் ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காகவும். ஸோ ஃபர்ஸ்ட் அமெண்ட்மெண்ட் இப்போ தான் வந்திருக்கும். எல்எம் சிங்வி கமிட்டி, இவங்க எதுக்காகனா இந்தியன் டயாஸ்பரஸ்க்காகவும் ஓசிஐ கான்செப்டை வந்து புட் ஃபார்வர்ட் பண்ணதும் இவங்க தான். ஓகேவா? ஸோ இப்போ சிட்டிசன்ஷிப் பற்றி இவ்வளோ பார்த்துருக்கோம். இதுக்கு முன்னாடி பிஒய்க்யூஸ் கேட்டிருக்காங்கன்னா ஃப்ரீக்வெண்ட்டாக யூபிஎஸ்சியில் பிஒய்க்யூஸ் இருக்குது இது ரிலேட்டாகும். ஸோ ஃபர்ஸ்ட் பிஒய்க்யூ என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா 2021ல கேட்டிருக்காங்க. With reference to India, consider the following. There is only one citizenship and one domicile in India. ஆமாம், ஒரே சிட்டிசன்ஷிப்னா இங்கே வந்து டுவல் சிட்டிசன்ஷிப் கிடையாது இந்தியாவில். கரெக்ட். ஓகேவா? ஏ சிட்டிசன் பை பர்த் கேன் ஒன்லி பிகம் த ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்னா யாரு? ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்னா பிரசிடென்ட். ஸோ பிரசிடென்ட்டாக இப்போ தான் சொன்னோம், நேச்சுரலைசேஷன் மூலியமாகவும் வாங்கினவங்களும் பிரசிடென்ட் ஆக முடியும், பை பர்த்தும் வந்து ஆக முடியும். ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. ஏ ஃபாரினர் ஒன்ஸ் கிராண்டட் சிட்டிசன்ஷிப் கேன் நாட் பி டிப்ரேட்டட் அண்டர் எனி கண்டிஷன்ஸ். அப்படி கிடையாது, இந்த மாதிரி ப்ரொவிஷன்ஸ் எப்பவுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒன்ஸ் ஆகிட்டாலுமே வந்து அவங்க வந்து வெளியே போய் எங்கேயாவது இன்க்ளூஷன் ஆகிட்டாலோ இல்லை வந்து அவங்க கேரக்டர்ஸ் வந்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணாலோ இந்தியன் கவர்மெண்டால் அது எப்போ வேணால் வந்து எடுத்துக்க முடியும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 ஒன்லி தான் கரெக்ட் இதில். ஸோ யூபிஎஸ்சி பிலிம்ஸ் 2017 ஒரு கொஸ்டின் கேட்டாங்க, என்னன்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ப்ரொவைட்ஸ் ஃபார் சிங்கிள் சிட்டிசன்ஷிப். கரெக்ட். ஒன்லி a person who is a citizen by birth can become president. திருப்பியும் அதே தான் ரிப்பீட் ஆயிருக்கு. a foreigner can become a citizen of India through naturalization. தோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட். இப்போ பார்த்தீங்கன்னா கண்டென்ட் கிட்டத்தட்ட சேம் தான். ஓகேவா? இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் அப்படியே வந்து 2021ல ரிப்பீட் பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா சிங்கிள் சிட்டிசன்ஷிப்பு அதுவும் நேச்சுரலைசேஷன் ப்ராசஸ்லையும் பிரசிடென்ட் ஆகணும், இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சாலே போதும். ஸோ இந்த செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பா. ஸோ ஆன்சர் வந்து 1 and 3. ஸோ 2016 ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரைட்ஸ் ஆர் அவைலபிள் ஒன்லி டு சிட்டிசன் ஆஃப் இந்தியா. ஸோ சிட்டிசன்ஸ்க்கான ரைட்ஸ்ன்னு வரும்போது ஒரு சில ஆர்டிகல் ரைட்ஸ் மட்டும் சிட்டிசன்ஸுக்கு மட்டும், மற்றது வந்து போத் காமன் டு ஃபாரினர்ஸ் அண்ட் சிட்டிசன்ஸ். அது என்ன ஆர்டிகல்னு சொல்லும்போது ஆர்டிகல் 15, ஆர்டிகல் 16, 19, 29, 30. ஸோ இந்த ஆர்டிகல்ஸ் எல்லாம் ஒன்லி டு சிட்டிசன்ஸ். இது வந்து ஃபாரினர்ஸ்க்கு அவைலபிள் இல்லை. ஸோ இந்த ஆர்டிகல் என்னெல்லாம் வருதோ அது எல்லாமே வந்து சிட்டிசன்ஸுக்கு மட்டும்தான் அவைலபிள். ஓகேங்களா? ஸோ ஈக்குவாலிட்டி ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி இன் பப்ளிக் எம்ப்ளாய்மெண்ட். ஸோ அது 15, 16ல வந்துடும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் அண்ட் எக்ஸ்பிரஷன். ஸோ ஆர்டிகல் 19 இதுவுமே சிட்டிசன்ஸுக்கு மட்டும்தான். ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி ஆர்டிகல் 21 வந்து நம்ம இதில் சொல்லல. ஸோ ஆர்டிகல் 21 வந்து போத் ஃபாரினர்ஸ் அண்ட் இந்தியன் சிட்டிசன்ஸ் அண்ட் ஏலியன்ஸ். ஓகேவா? ஸோ தேர்ட் பாயிண்ட் தப்பு. ப்ரொடெக்ஷன் அகேன்ஸ்ட் அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன். அரெஸ்ட் அண்ட் டிடென்ஷன் வந்து ஆர்டிகல் வந்து 22ல வருது. ஸோ ஆர்டிகல் 22மே வந்து போத் ரெண்டு பேருக்குமே அவைலபிள், சிட்டிசன்ஸ் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக கிடையாது. ஸோ எக்ஸ்க்ளூசிவ் ஆர்டிகல் வந்து 15, 16, 19, 29 and 30. இப்போ இங்கே ஆர்டிகல் 22ம் 21ம் வந்து வராது. எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1 and 2 இதுக்கு. ஸோ மெயின்ஸில் ப்ரிலிம்ஸில் மட்டும் இல்லாமல் மெயின்ஸ்லையும் யூபிஎஸ்சி சிட்டிசன்ஷிப் ரிலேட்டாக கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. அது என்னன்னா, டிஸ்கஸ் த கான்ஸ்டியூஷனல் லீகல் இம்ப்ளிகேஷன் ஆஃப் சிட்டிசன்ஷிப் அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஏன்னா வந்து நம்ம GS2க்கான டாப்பிக்கில் மெயினான ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் டாபிக் வந்து பார்த்தோம்னா வந்து சிட்டிசன்ஷிப் தான். அதில் வந்து 2 years ஒன்ஸ் சிட்டிசன்ஷிப் வச்சு கொஸ்டின்ஸ் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த மாதிரி டாபிக்ஸாகவும் நம்ம டெவலப் பண்ணி வச்சுக்கணும். ஓகேவா? ஸோ இன்னைக்கு நம்ம சிட்டிசன்ஷிப் பற்றி பார்த்தோம். இந்த டீட்டெயிலாக எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஃபர்தராக பெருசாக இந்த நோட்ஸ் தேவைப்படாது. ஸோ இது வரைக்கும் பார்த்துருந்தாலே போதும். நம்ம சிட்டிசன்ஷிப் ரிலேட்டடாக பிஒய்க்யூஸ் வச்சு அனலைஸ் பண்ணியிருக்கோம். இதே மோர் தென் என்னாஃபாக இருக்கும். ஓகேவா? ஸோ ஃபர்தராக இதுக்கப்புறம் நியூஸ் பேப்பரில் வர இம்பார்ட்டன்ட் கண்டென்ட்டையும்
நம்ம வந்து யூபிஎஸ்சி ரிலேட்டட் கான்டெக்ட் பேஸ்டு பண்ணி நம்ம ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகேங்களா? தேங்க்யூம்மா. நீங்கள் ஐஏஎஸ், ஐபிஎஸ் அல்லது டிஎன்பிஎஸ்சி ஆஃபீஸர் ஆகி சமுதாயத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருக்கிறவங்களா? உங்களுக்காக நம்ம இம்பாக்ட் ஐஏஎஸ் அகாடமி யூபிஎஸ்சி மற்றும் டிஎன்பிஎஸ்சிக்கான ஸ்பெஷல் பேட்சை கமெண்ட்ஸ் பண்ண போகிறோம். நம்மளோட இன்ஸ்டியூட்டில் இருக்கிற மென்டார்ஸ் எல்லாமே உங்களுக்கு பர்சனல் அட்டென்ஷன் கொடுக்கறதோட மட்டும் இல்லாமல் சிலபஸை கம்ப்ளீட்டாக கவர் பண்ணி கொடுக்குறோம். அண்ட் அப்டேட்டட் ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு கிடைக்கும். ரெகுலரான டெஸ்ட் அண்ட் டிஸ்கஷன் இருக்கிறதுனால எங்கே நீங்கள் தப்பு பண்ணுறீங்க அப்படிங்கிறதையும் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணி கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த பர்சனல் மென்டாரிங்கில் whenever you are feeling low உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சப்போர்ட் சிஸ்டம் இங்கே இருக்கும். ஏன்னா நம்ம ஒவ்வொரு பேட்சுக்கும் லிமிடெட் அட்மிஷன்ஸ் தான் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த 20 வருஷமா நூற்றுக்கணக்கான அதிகாரிகளை உருவாக்கி இது போன்ற சேவையை நம்ம நாட்டுக்கு செய்ததை 20 இயர்ஸ் செலிப்ரேட் பண்ணும் விதமாக இந்த இயர் அட்மிஷனுக்கு வர்ற எல்லா ஸ்டூடெண்ட்டுக்கும் 20% வரைக்கும் ஸ்காலர்ஷிப் கொடுக்கறதுக்கும் நம்ம நிறுவனம் முடிவு செய்திருக்கோம். எல்லாரும் இந்த பயணத்தில் இணைஞ்சி நம்மளுடைய நாட்டினோட வளர்ச்சிக்கு கட்டாயம் உங்களோட பங்களிப்பை செய்யணும் அப்படின்னு சொல்லி கேட்டுக்கிறேன். நன்றி.